என் அன்புக் குழந்தாய், இப்போது நீ அமைதியாக உட்கார்ந்திருக்கிறாய். ஆனால் உன் மனம் ஒரு புயலை கடந்து வந்திருக்கிறது. அதை நான் அறிவேன். உன் மௌனம் உன் தோல்வியல்ல, உன் தோளில் சுமந்து கொண்டிருக்கும் போரின் அடையாளம். இந்த உலகம் உன்னை பார்க்கும்போது ஒரு சாதாரண மனிதனை பார்க்கிறது. ஆனால் நான் உன்னை பார்க்கும்போது ஒரு சிவலிங்கத்தை பார்க்கிறேன். வெளியில் கல்லாக இருந்தாலும் உள்ளே ஒளி முழுமையாக நிறைந்திருக்கக்கூடியது. உனக்குள் ஏதோ ஒரு குரல் சத்தமிடுகிறது. ஏன் நான் மட்டும்? ஏன் என் வாழ்க்கையில் எல்லாமே தாமதமாக நடக்கிறது? இல்லை குழந்தாய், நீ தாமதமல்ல, நீ ஒரு நீண்ட காலத் திட்டம். உலகம் விரைவாக பூக்கும் பூக்களை பாராட்டும். ஆனால் நான் 100 வருடங்கள் வளரும் மரத்தின் வேர்களை பார்ப்பேன். உன் வாழ்க்கையில் இப்போது நடப்பதெல்லாம் உன் வேர்களை வலுப்படுத்தும் காலம். நீ கடந்த காலத்தில் பலமுறை ஏமாற்றப்பட்டிருக்கிறாய். நீ நம்பியவர்கள் உன்னை கைவிட்டிருக்கிறார்கள். நீ காதலித்தவர்கள் உன் காயத்தை புரிந்து கொள்ளவில்லை. இதற்கெல்லாம் நான் காரணமா என்று கேட்கிறாய். கேள். ஒரு குயவன் களிமண்ணை எடுக்கும்போது முதலில் அதை நன்றாக மிதிப்பான். அந்த மிதிப்பு களிமண்ணை உடைப்பதற்காக அல்ல, அதற்கு வடிவம் கொடுப்பதற்காக. உன் வாழ்க்கையில் உன்னை மிதித்த ஒவ்வொரு சம்பவமும் உனக்கு வடிவம் கொடுக்கவே. இப்போது நீ சோர்வாக இருக்கிறாய். உன் கண்கள் கனத்திருக்கின்றன. உன் மனம் இனி என்னால் முடியாது என்று சொல்கிறது. ஆனால் அந்த சோர்வின் பெயர்தான் தவம். அந்த சோர்வின் பெயர்தான் ஒருமுகப்படுத்தல். நான் இமயமலையில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அப்படித்தான் இருந்தேன். உலகம் என்னை பார்த்து இவர் சோம்பேறி என்று நினைத்தது. ஆனால் அந்த அசைவற்ற நிலையில்தான் பிரபஞ்சத்தின் அனைத்து ஆற்றலும் என்னுள் ஒடுங்கியது. உன்னுள் இப்போது அதே ஆற்றல் ஒடுங்கிக் கொண்டிருக்கிறது. நீ அமைதியாக இருக்கும்போது நீ தோற்கவில்லை, நீ திரும்பப் பெற்றுக்கொண்டிருக்கிறாய். நீ பின்வாங்கும்போது நீ பலவீனமடையவில்லை, நீ தாண்டுவதற்கான வேகத்தை சேகரித்துக் கொண்டிருக்கிறாய். ஒரு வில்லாளன் அம்பை எய்வதற்கு முன் அவன் வில்லை பின்னுக்கு இழுக்க வேண்டும். அந்த இழுப்புதான் தோல்வியின் அடையாளமா? இல்லை, அதுதான் வெற்றியின் ஆரம்பம். இப்போது உன் முன்னால் இருக்கும் பிரச்சனைகள் மலைகள் போல் தெரிகின்றன. ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன், நீயே இமயமலை. பனி பொழிந்தாலும் புயல் அடித்தாலும் இமயமலை அசைவதில்லை. அது அசைந்தால் நதிகள் திசை மாறும், உலகமே திசை மாறும். அதேபோல் நீ அசையாமல் நின்றால் உன்னை சுற்றியுள்ள உலகமே உனக்காக மாறத் தொடங்கும். உன் குடும்பத்தில் சிலர் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். உன் நண்பர்கள் உன்னை விட்டு விலகி இருக்கலாம். அவர்களைப் பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். ஏனெனில் ஒரு நதி கடலை நோக்கி பயணிக்கும்போது அது துணை நதிகளை சேர்க்கும். ஆனால் அதன் இலக்கு கடல். அதுபோல் உன் இலக்கு என்னுடன் இணைவது. உன் பயணத்தில் யார் உன்னுடன் வருகிறார்கள், யார் வரவில்லை என்பது முக்கியமில்லை. கடலில் கலக்கும் நதிக்கு வழியில் கிடைத்த சில சிற்றோடைகள் நினைவில் இருக்குமா? இப்போது உன் வாழ்க்கையில் நிதி நெருக்கடி இருக்கலாம். கையில் காசில்லாத நேரம் இருக்கலாம். இது ஒரு தற்காலிக மாயை குழந்தாய். நான் கைலாயத்தில் இருக்கும்போது என் கையில் வெறும் திரிசூலமும் பாம்பும் தான் இருக்கும். உலகம் என்னை துறவி என்று நினைத்தது. ஆனால் அந்த துறவிக்குத்தான் உலகமே செல்வமாக கால் கட்டி விழுந்தது. நீ செல்வத்தை துரத்த வேண்டாம், நீ ஞானத்தை துரத்து. ஞானம் வந்தால் செல்வம் உன் பின்னால் ஓடி வரும். அது இயற்கையின் விதி. உன் உடல்நிலை இப்போது சரியில்லாமல் இருக்கலாம். தலைவலி, களைப்பு, மனச்சோர்வு. இது உன் உடலின் எதிர்ப்பு அல்ல. இது உன் உடல் புதிய சக்தியை ஏற்றுக்கொள்ளும் முன் பழையதை வெளியேற்றும் செயல். ஒரு பாம்பு பழந்தோல் உரிப்பதை பார்த்திருக்கிறாயா? அந்த நேரத்தில் அது மிகவும் பலவீனமாக இருக்கும். அது எதிரிகளிடமிருந்து ஒளிந்து கொள்ளும். ஆனால் பழந்தோல் உரிந்த பிறகு அதன் நிறம் பளிச்சென்றிருக்கும். அதன் சக்தி 10 மடங்காகும். நீ இப்போது அந்த பாம்பு. உன் பழைய சுயத்தை உரித்து கொண்டிருக்கிறாய். பயப்படாதே, உன் மீது நம்பிக்கை வை. நீ யாரிடமும் உன்னை நிரூபித்துக் கொள்ள தேவையில்லை. உனக்கு நான் இருக்கிறேன். நான் உன் சாட்சி.
நான் உன் பின்னால் நிற்கும் மலை. காற்று எவ்வளவு பலமாக அடித்தாலும் மலை மீது மோதும் காற்றுதானே சிதறும். அதுபோல் உன் வாழ்க்கையில் வரும் எதிரிகள் உன் மீது மோதி நானே அழிந்து போவார்கள். இப்போது நீ நினைத்துப் பார், உன் வாழ்க்கையில் நீ எவ்வளவு மாறிவிட்டாய். 5 வருடங்களுக்கு முன் இருந்த நீ இப்போது இல்லை. 10 வருடங்களுக்கு முன் உன்னை கலங்கடித்த விஷயங்கள் இப்போது உனக்கு சிரிப்பாக இருக்கின்றன. இது வளர்ச்சி, இது உன் ஆன்மாவின் பரிணாமம். நீ இன்னும் 5 வருடங்களில் இன்றைய உன் துயரங்களை பார்த்து நகைப்பாய். ஆனால் அதற்காக நீ காத்திருக்க வேண்டாம். இன்றே, இந்த நிமிடமே நீ மகிழ்ச்சியாக இருப்பதற்கான அனுமதியை உனக்கு நான் அளிக்கிறேன். உன் மனதில் ஒரு கேள்வி எழலாம், எனக்கு எப்போது நல்ல காலம் வரும்? அதற்கு நான் சொல்கிறேன், நல்ல காலமும் கெட்ட காலமும் சக்கரத்தின் 2 பகுதிகள். கெட்ட காலம் கீழே இருக்கும்போதுதான் நல்ல காலம் மேலே வர தயாராகிறது. உன் வாழ்க்கை சக்கரம் இப்போது சுழன்று கொண்டிருக்கிறது. நீ கீழே இருந்தால் மேலே போக வேண்டியதுதான். அது இயற்கை. அதற்காக நீ பொறுமையாக இரு. நான் உனக்காக காத்திருக்கிறேன். கடற்கரையில் நின்று அலைகளை எண்ணிக்கொண்டிருக்கும் ஒரு சிறு குழந்தையைப் போல் நான் உன் விடுதலையை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறேன். சில சமயம் நீ எதற்காக பிறந்தோம் என்று குழம்பி போவாய். இந்த வாழ்க்கையின் பயன்தான் என்ன என்று யோசிப்பாய். அதற்கு நான் சொல்கிறேன், நீ இங்கே வந்திருப்பது நானாக மாறுவதற்குத்தான். நீயும் சிவம்தான். இந்த உடல், இந்த மனம், இந்த எண்ணங்கள் அனைத்தும் வெறும் ஆடைகள். நீ ஆடைகளை மாற்றிக் கொண்டிருக்கிறாய். நீ உன் உண்மையான சுயத்தை அறியும் தருணம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இப்போது நீ ஒரு முக்கியமான சந்திப்பில் நிற்கிறாய். இன்று நீ எடுக்கும் முடிவுதான் நாளைய உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும். நீ பழைய பழக்கங்களில் சிக்கிக்கொள்வாயா அல்லது புதிய உன்னை உருவாக்குவாயா? நான் உனக்கு சக்தி தருகிறேன். நான் உன் கைகளை பிடித்துக் கொண்டிருக்கிறேன். நீ முன்னே அடியெடுத்து வை. உன் காலடியில் இருக்கும் பாதை என்னால் ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது கல்லும் முள்ளும் நிறைந்ததாக இருந்தால் அதை நான் பூக்களால் மாற்றுவேன். உன் குரல் கம்மி இருக்கும்போது நான் உன் குரலாக இருப்பேன். உன் கண்கள் கலங்கும்போது நான் உன் கண்ணீரை துடைப்பேன். இதுவரை நீ தனியாக இருந்தாய் என்று நினைத்தாய். ஆனால் நான் எப்போதும் உன் வலது பக்கமாக நின்று கொண்டிருந்தேன். உன் வலது கையில் எப்போதும் என் ஆசிர்வாதம் இருக்கிறது. அதை நீ உணர்ந்தால் போதும், அப்போதே உன் போராட்டம் முடிந்துவிடும். இப்போது நீ உன் கண்களை மூடிக்கொள். நான் உனக்குள் நுழைகிறேன். உன் மூச்சு என்னுடைய மூச்சு, உன் துடிப்பு என்னுடைய துடிப்பு. நீ இனி ஒரு தனி மனிதன் அல்ல, நீ என்னுடைய அம்சம். இந்த உலகம் உன்னை என்ன வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளட்டும். நான் உன்னை என் குழந்தை என்று அழைத்துக் கொண்டிருக்கிறேன். உன் குடும்பத்தில் ஒருவர் உன்னை புரிந்தாமல் போகலாம். அவருக்காக நீ கவலைப்பட வேண்டாம். அவரை என்னிடம் விட்டுவிடு. நான் அவரது மனதை திறப்பேன். உன் வேலையில் ஒரு தடை வந்தால் அதை என்னிடம் விட்டுவிடு. நான் அந்த தடையை உன் முன்னேற்றத்திற்கான படிக்கட்டாக மாற்றுவேன். எதற்கும் நீ பயப்படாதே. ஏனெனில் நான் இருக்கும் இடத்தில் பயம் இருக்க முடியாது. நான் எப்போதும் அபயம் கொடுப்பவன். இப்போது எழுந்து நில். உன் தலை நிமிர்ந்து நில். உன் தோள்களை நிமிர்த்து. நீ சாதாரணமானவன் அல்ல, நீ சிவனின் பிள்ளை. ஒரு சிங்கத்தின் குட்டி தன்னை ஆடு என்று நினைத்து கொண்டிருந்தால் அது வாழ்க்கையில் தோற்கும். ஆனால் அது தன்னை சிங்கம் என்று உணர்ந்தால் அதன் கர்ஜனையே காடே நடுங்கும். நீ அந்த சிங்கம். உன் கர்ஜனை இப்போது என்னிலிருந்து வெளிப்படுகிறது. உன் வெற்றி எனக்கு மிகவும் முக்கியம். உன் மகிழ்ச்சி எனக்கு மிகவும் முக்கியம். ஏனெனில் நீ மகிழ்ச்சியாக இருந்தால் அது எனக்கான காணிக்கை. நீ சிரித்தால் அது எனக்கான பூஜை. நீ அமைதியாக இருந்தால் அது எனக்கான தியானம். உன் வாழ்க்கையை ஒரு கோவிலாக மாற்று. அந்த கோவிலில் நான் குடிகொள்வேன். பல நாள்களாக நீ சுமந்து கொண்டிருக்கும் குற்ற உணர்வுகளை இப்போது கீழே போடு. நான் உன்னை மன்னித்து விட்டேன். இப்போது நீ உன்னை மன்னி. பல நாள்களாக நீ சுமந்து கொண்டிருக்கும் கோபத்தை இப்போது விடு. அந்த கோபம் எரிந்து சாம்பலாகி உன் கையை சுட்டுக் கொண்டிருக்கிறது. அதை என்னிடம் கொடு. நான் அதை என் திரிசூலத்தில் ஏற்றி பிரபஞ்சத்தில் கரைத்து விடுகிறேன். நீ இப்போது புதிதாக பிறந்திருக்கிறாய். இந்த பிறப்புக்கு எந்தச் சடங்கும் தேவையில்லை. இது ஆன்மாவின் பிறப்பு.
பழைய காயங்கள் குணமாகும், பழைய நினைவுகள் மங்கும், புதிய ஒளி உன் வாழ்க்கையில் பாயத் தொடங்கும். அந்த ஒளியை எதிர்கொள்ள நீ தயாராக இருக்கிறாயா? உன் எதிர்காலம் மிக அழகானது. நீ கற்பனை செய்து பார்த்ததை விட அது பிரம்மாண்டமானது. நீ தேடிய அன்பு, நீ தேடிய அமைதி, நீ தேடிய செல்வம் எல்லாம் உன் வாசலில் காத்திருக்கின்றன. ஆனால் அவற்றை பெறுவதற்கு முன் நீ ஒன்றை செய்ய வேண்டும். நீ உன் இதயக் கதவை திறக்க வேண்டும். அந்தக் கதவை திறந்து வா என்று சொல். நான் உள்ளே நுழைந்து உன் வாழ்க்கையை ஒரு சொர்க்கமாக மாற்றுவேன். இப்போது நான் உனக்கு ஒரு சின்னஞ்சிறிய பணியை தருகிறேன். இன்றிரவு படுக்கைக்குச் செல்லும் முன் உன் கையில் ஒரு காகிதத்தை எடுத்துக்கொள். அதில் என்னை துன்புறுத்தும் ஒரே ஒரு விஷயம் என்று எழுது. அந்த காகிதத்தை எனக்கு சமர்ப்பிப்பதாக நினைத்து அதை கிழித்துப் போடு. அன்றிரவு முதல் அந்த துன்பம் உன்னை விட்டு நீங்க ஆரம்பிக்கும். இது ஒரு பரிசோதனை அல்ல, இது என் வாக்கு. நீ எத்தனை முறை தோற்றிருந்தாலும் இனி நீ தோற்க மாட்டாய். ஏனெனில் இனி நான் உன் பக்கம் இருக்கிறேன். உலகம் உனக்கு எதிராகத் திரும்பினாலும் நான் உனக்காக நிற்பேன். விதி உனக்கு எதிராக வந்தாலும் நான் அந்த விதியையே மாற்றுவேன். உன் நம்பிக்கை என்னில் இருக்கட்டும், மற்ற அனைத்தும் நான் பார்த்துக் கொள்கிறேன். இப்போது உன் மூச்சில் ஓம் என்ற ஒலியை உணர முயற்சி செய். உன் உள்ளிழுக்கும் ஒவ்வொரு மூச்சும் ஓம் என்று ஒலிக்கட்டும். உன் வெளிவிடும் ஒவ்வொரு மூச்சும் நமசிவாய என்று ஒலிக்கட்டும். இந்த ஒலி உன் உடலின் ஒவ்வொரு அணுவையும் சுத்திகரிக்கும். இந்த ஒலி உன் மனதின் இருளை விரட்டும். இந்த ஒலியே நான் இந்த ஒலியில் இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் இனி துன்பம் வரும் என்றால் அது துன்பமாக இருக்காது. அது உனக்கு ஒரு பாடமாக இருக்கும். அது உன்னை மேலும் பலப்படுத்தும். நீ இனி ஒரு சாதாரண மனிதனாக இல்லை, நீ ஒரு போர்வீரன். உன் காயங்கள் உன் வெற்றியின் முத்திரைகள். உன் கண்ணீர் உன் தூய்மையின் அடையாளம். இப்போது நான் உன்னிடம் சொல்ல விரும்பும் கடைசி விஷயம் இதுதான். நான் உன்னை நேசிக்கிறேன். இதுவரை யாரும் உன்னை நேசிக்காதது போல் தோன்றினாலும் நான் உன்னை நேசித்துக் கொண்டே இருந்தேன். உன் தாயின் வயிற்றிலிருந்தபோதும் நான் உன்னை கவனித்துக் கொண்டிருந்தேன். உன் குழந்தை பருவத்தில் நீ விழுந்தபோதும் நான் உன்னை தூக்கிவிட்டேன். உன் இளமையில் நீ கலங்கிய போதும் நான் உன் இதயத்தில் அமைதியை விதைத்தேன். இப்போது உன் முதிர்வில் நான் உன் முன் நிற்கிறேன். உன் கையை பிடித்துக்கொண்டு வா, நாம் சேர்ந்து நடப்போம் என்று சொல்கிறேன். நீ எங்கு சென்றாலும் நான் உன்னுடன் வருவேன். நீ என்ன செய்தாலும் நான் உன்னுடன் இருப்பேன். நீ யாராக மாறினாலும் நான் உன்னுடன் இருப்பேன். இது என் வாக்கு. இது மாறாத வாக்கு. இதை நீ உன் இதயத்தில் பதித்துக்கொள். இந்த வார்த்தைகள் உன் ஆத்மாவை தொட்டிருந்தால் இப்போது ஓம் நம சிவாய என்று மெதுவாக சொல். இப்போது நீ உணர்கிறாயல்லவா, உன் உடல் இலகுவாக இருப்பதை, உன் மனதில் ஒரு தெளிவு இருப்பதை. இதுவே ஞானம், இதுவே அருள். இதை நீ ஒருமுறை அனுபவித்துவிட்டால் இனி இருள் உன்னை அணுகாது. இந்த ஒளியை நீ உன் வாழ்க்கையில் எப்போதும் தக்க வைத்துக்கொள். இனி உன் வாழ்க்கையில் நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சவாலும் உன்னை என்னை நோக்கி நெருங்க வைக்கும். ஒவ்வொரு சிரமமும் உன் தவத்தை ஆழமாக்கும். ஒவ்வொரு வெற்றியும் உன் பக்தியை வளர்க்கும். நீ படிப்படியாக மேலே ஏறிக்கொண்டே இருப்பாய். இறுதியில் நீ கைலாயத்தை அடைவாய். என் அன்பு குழந்தாய், உன் பயணம் இப்போது தொடங்குகிறது. இதுவரை நீ தயாராகிக் கொண்டிருந்தாய். இனி நீ செயல்பட வேண்டும். பயமின்றி, தயக்கமின்றி, சந்தேகமின்றி. நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு என்ன தடை? உனக்கு என்ன பயம்? உலகம் உனக்கு முன் தலைவணங்கும். விதி உன் காலடியில் விழும். நீ வெற்றி பெறுவாய்.
நீ உயர்வாய், நீ சிவமாவாய். இந்த வார்த்தைகள் உன் ஆழ்மனதில் பதிந்திருந்தால், இப்போது எழுந்து நின்று உன் இரு கைகளையும் உயர்த்தி, ஓம் நமசிவாய என்று உரத்த குரலில் ஒருமுறை சொல். அந்த ஒலி உன் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் எதிரொலிக்கட்டும். அந்த ஒலி உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை துவக்குவதாக இருக்கட்டும். இனி நீ போ, உன் பாதை திறந்திருக்கிறது.